வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் விழிப்படைய வேண்டிய விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசினோம். கடந்த வாரமும் இந்த பதிவாளர் நாயகத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பான விடயங்கள் குறித்து பேசியிருந்தோம். அதே போல இந்த வாரமும் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனை காரணமாக வருமானம் தொடர்பான பாரிய பிரச்சனை மக்களுக்கு ஏற்பட அநேகமானோர் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இலங்கை பொறுத்தவரைக்கும் டொலர் பற்றாக்குறை அல்லது அந்நிய செலாவணி பற்றாக்குறை காரணமாக இலங்கையர்களை வெளிநாடுக்கு அனுப்ப வேண்டிய தேவையும் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு அதற்கான வாய்ப்புகளை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுத்து இலங்கையர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. எனவே இப்போது வரைக்கும் இந்த நடவடிக்கை துரிதமாக இடம்பெறுகிறது. இப்போ அதனூடாக இலங்கை டொலர் கிடைக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரம் சற்று எழுச்சியடைந்து வருகின்ற விடத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த காரியத்தை செய்கின்ற போது மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக அரசு நிறுவனமாக செயற்பட்டு வந்திருக்கின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய செயற்பாடுகள் மற்றும் அவர்கள் தற்போது மேற்கொள்கின்ற விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்காக அல்லது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியிலிருந்து வருகின்ற பிரச்சனைகளை அவரிடம் கேட்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய 2 அதிகாரிகள் இன்று நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களில் முதலாமவர் குறிப்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு H.M. சிப்லி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதே போல இன்னுமொருவர் அவர் மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்காக வந்திருக்கின்றார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய மீள் ஒருங்கிணைப்பு பிரிவினுடைய உதவி முகாமையாளர் திரு N. இலாம் காசிம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எனவே இந்த இருவரும் இன்றைய தினம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய செயற்பாடுகள், அவர்கள் செய்கின்ற சேவைகள், நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை அவர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள் தொடர்பான பல விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். முன்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது, அதனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, எதற்காக இந்த நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டது, அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். திரு H.M. சிப்லி அவர்கள் தொடர்பான விளக்கப்படுத்தலை வழங்க வேண்டும். வணக்கம் பிரசன்னா அவர்களே, மற்றும் எமது வசந்தம் நேயர்களுக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த எமது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் அதன் பின்னணியை நோக்கினால் 1970 அல்லது 80களில் மத்திய கிழக்கில் எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்பு அந்த நாடுகள் அதிக வருமானத்தை ஈட்டிக்கொண்டன. அங்கே தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்காக எமது நாட்டிலிருந்து தொழிலாளர்கள் அங்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அவ்வாறு செல்ல ஆரம்பிக்கின்ற போது அவர்களை முகாமைத்துவம் செய்வதற்கான ஒரு அரசாங்க நிறுவனம் இலங்கையில் இருக்கவில்லை. அதனை கருத்தில் கொண்ட அரசாங்கம் 1985ஆம் ஆண்டு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்ற சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் இயற்றி அதனை நிறைவேற்றினார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் எமது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஸ்தாபிக்கப்பட்டு தற்போதும் கடந்த 25 அல்லது 30 வருடங்களுக்கு மேலாக எமது நிறுவனத்தின் சேவையை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் 3 முக்கியமான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது. முதலாவதாக, வெளிநாடு செல்பவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதாவது தொழிலுக்காக வெளிநாட்டு செல்பவர்களை ரெகுலரைசேஷன், அவர்கள் தொழிலுக்காக செல்பவர்கள் சரியான வழியினூடாக திருப்திகரமான வழிகளினூடாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும். அவர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அல்லது அவர்கள் அங்கு எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை முகங்கொடுக்க எந்த ஒரு நிறுவனமோ முன்வர மாட்டாது. ஆகவே வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக செல்பவர்களை ஒழுங்குபடுத்துவது, அந்த துறையை ஒழுங்குபடுத்துவதுதான் இந்த எமது பாராளுமன்ற ஆக்டின் அல்லது சட்டமூலத்தின் அடிப்படையான நோக்கங்களில் ஒன்று. இன்னொரு நோக்கம், இந்த துறையை ஊக்குவிக்க வேண்டும். ப்ரொமோஷன், வெளிநாட்டு தொழில் துறையை ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் எமது நாட்டிற்கு வருமானத்தை தேடிய தருகின்ற முக்கியமான காரணிகளில் அதுவும் ஒன்று. ஆரம்ப காலங்களில் தேயிலை வருமானம் ரப்பர் ஏற்றுமதி என்பன இருந்தன. தற்போது அது மாறி வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்புகின்ற அந்த வருமானத்தில் எமது பொருளாதாரம் தற்போது தங்கியிருக்கின்றது. அதே போன்று 3வது நோக்கங்களில் ஒன்றுதான், அவ்வாறு வெளிநாடு செல்கின்றவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நலன்புரி நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களை பாதுகாப்பது, வெல்ஃபேர்
நலன்புரி சேவைகள் அவர்களுக்கு வழங்குவது, அவர்களின் குடும்பத்தார்களை பாதுகாப்பது, அவர்களுக்குரிய நலன்புரி சேவைகளை வழங்குவது என்ற 3 அடிப்படையான நோக்கங்களைத்தான் இந்த பாராளுமன்ற சட்டமூலம் கொண்டுள்ளது. இந்த அடிப்படையில் தான் எமது நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அதன் சேவைகளை நாளாந்தம் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. உதாரணமாக கடந்த வருடம் மாத்திரம் கோவிட் காலத்துக்கு பின்னர் வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் வீதம் அதிகரித்திருக்கின்றது. கடந்த வருடம் மாத்திரமே 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இந்த துறை எவ்வளவு முக்கியமானது, எமது நாட்டிற்கு இந்த சேவை வழங்குகின்ற இந்த நிறுவனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போல திரு என் இலாம் காசிம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்ததாக கூறினார்கள். அதே போல் உங்களுடைய துறையும் சற்று வித்தியாசமான ஒரு துறை, நீங்களும் ஒரு முக்கியமான பொறுப்பில் குறிப்பாக மீள் ஒருங்கிணைப்பு பிரிவு என்னுடைய உதவி முகாமையலாக நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த துறை என்பது என்ன, அதனுடைய செயற்பாடுகள் என்னவாக இருக்கிறது? பிரசன் அவர்களே, மிக நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை பணியகத்து வழங்கினத்துக்காக வேண்டி மிக நன்றி சொல்லி கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். எங்களோட சிப்லி ஐயா சொன்ன போல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை பற்றி இன்னொரு கோணர் இன்னொரு திசையில் சொல்லுன்னு சொன்னால் அதை சொல்லிட்டு நான் அந்த டிவிஷனை பற்றி நம்மளோட டிவிஷனை பற்றி நான் கதைக்கிறேன். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சிப்லி ஐயா சொன்ன போல் 1985 ஆண்டு 21ஆம் இலக்க பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தின் முக்கிய நோக்கம்தான், பணியகத்தின் அடிப்படை நோக்கம்தான் வேலைவாய்ப்புக்காக செல்லும் ஊழியர்களும் அவங்க குடும்பத்தினருடைய பாதுகாப்பும் நலன் புரினுக்குமாகத்தான் இந்த டிவிஷனை இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை உருவாக்கப்பட்டது. இந்த பாராளுமன்ற ஆக்டால் உருவாக்கப்பட்ட இந்த பணியகம் தாண்ட சேவைகளை இலகுவாக்குறதுக்காக பிரிவுகள் சில பிரிவுகளாக டிவிஷனாக பிரிச்சிருக்கிறது. அந்த பிரிவுகளில் சில பிரிவுகள் இருக்கு வெளிநாடு போவதற்கு முதவே தன் பணியை செய்யக்கூடிய பிரிவுகள், வெளிநாடு போனது பின்பு தாண்ட பணியை சேவைகளை பிரிவுகள், அடுத்தது வெளிநாட்டிலேருந்து மீண்டும் நாட்டுக்கு வந்த பின் தாண்ட சேவைகளை செய்யக்கூடிய பிரிவுகள். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் பயிற்சி பிரிவு, ட்ரைனிங் டிவிஷன். இப்போ ட்ரைனிங் டிவிஷன் எடுத்தால் வெளிநாடு போவதற்கு முதல் அதுக்காக அவங்களே அவங்களோட அந்த நாங்கள் போகிற நாட்டோட கல்ச்சர், லாங்குவேஜ் வைத்து செய்யக்கூடிய வேலை என்ன மாதிரி வேலைகள் வரும், என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை ஒன்று வந்தால் அதுக்குரிய நடவடிக்கைகள் என்ன என்று சம்பந்தமாக நாங்கள் இந்த ட்ரைனிங் டிவிஷன் அல்லது பயிற்சி பிரிவால் செய்வோம். அது வெளிநாடு போவதுக்கு முதல். அதே மாதிரி நாங்கள் வெளிநாடு போனது பின் அங்கே ஏதோ ஒரு அசாதாரணம் நடந்தால் அல்லது நாங்கள் வேலை செய்யும் இடத்தில் எங்களுக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக ஒரு பிரிவு இருக்க வேணும், அவங்களோட பிரச்சனையை தீர்க்கு. அதுக்கு ஒரு பிரிவு இருக்குது, இனக்கல் பிரிவு. கன்சிலியேஷன் டிவிஷன் என்பாங்க. அந்த பிரிவை கொண்டு அது அதுபோல் ஒரு பிரிவு இருக்குது. வெளிநாடு போயிட்டு மீண்டும் இலங்கைக்கு வந்த அந்த இலங்கை பிரஜை அவங்கள மறுக்க சமூகமயப்படுத்த வேண்டும், பொருளாதார சமூகமயப்படுத்த வேண்டி இருக்குது. அந்த நோக்கத்துடன் தான் இந்த மீள் ஒருங்கிணைப்பு பிரிவு, நீங்கள் இப்போது உதவி மிகாமையாக இருக்கின்ற அந்த பிரிவு இருக்குது. அது ரீஇன்டகிரேஷன் டிவிஷன் என்று சொல்லுவாங்க. அந்த பிரிவு இருக்குது. அந்த பிரிவால் தான் அவங்கள மீண்டும் சமூகமயப்படுத்துவது தான் அதோட நோக்கம். அதில் வேறு என்ன நடவடிக்கைகள் அதனூடாக மேற்கொள்ளப்படுகிறது அந்த நீங்கள் கூறுகின்ற அந்த மீள் ஒருங்கிணைப்பு பிரிவினூடாக? ஆம், மீள் ஒருங்கிணைப்பு பிரிவில் உண்மையாக இதோட பொறுமதி இருந்துட்டு கோவிட் பீரியடில் நிறைய பேர் மீண்டும் நாட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அவங்களுக்கு அரச வைத்திய சேவைகளை இணைத்து கொண்டு நாங்கள் பெரும் சேவைகள் செஞ்சோம் அந்த டைம். ஆனாலும் கூட இப்போவும் நாங்கள் நிறைய அதில் பாரிய திட்டங்கள் இருந்தாலும் கூட முக்கியமாக 2 விடயங்களை சொல்லலாம். அந்த 2 விடயங்களில் ஒன்று தான் வெளிநாடு பதிவு செய்யப்பட்டு
இலங்கையில் வெளிநாட்டு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாடு போயிட்டு மீண்டும் இலங்கைக்கு வந்து 5 வருடத்துக்குள்ள வந்தவங்களை கிட்ட அவங்க வறிய நிலைமையில் இருந்தால் அவங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் 10,000 பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்குகிறோம். இரண்டாவதாக வெளிநாடு திருப்பி 5 வருடத்துக்குள்ள இலங்கைக்கு வந்த இலங்கையர்களுக்கு நாங்கள் சுயதொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அது இப்போ 50,000 வரைக்கும் அந்த சுயதொழில் எடுக்கலாம். அதை 1 லட்சம் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த 2 சேவை கடனாகவா அல்லது உதவியாக? அது கடனாக அல்ல, அவங்க உதவியாகத்தான் இந்த 50,000 பணத்தை நாங்கள் கொடுக்கிறோம். ஆனாலும் பணம் அற்ற பொருட்களாக அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு ஏற்றவாறான பொருட்களா உதாரணமாக தைக்கிறதுக்கு நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு மெஷின் இல்லை, ஒரு ஜுக்கி மெஷின் இருந்தீங்கன்னா ஒரு 60,000 சொல்லுறேன்னா நாங்கள் 50,000 அவங்களுக்கு அதுக்காக வேண்டி வழங்குகிறோம். இப்படியான இந்த மாதிரியான வேலைகள் உங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவினாங்க. அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பது வெளிநாட்டுக்கு வேலைகள் இருக்கின்ற விடயத்தை கூறி மக்களை அங்கு அனுப்புகின்ற ஒரு பாலமாக அல்லாமல் அங்கு சென்று திரும்பிய பின்னர் இங்கே வாழ்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கிற மிக முக்கியமான கடமையினை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டிருக்கிறது. அதே போல திரு ஏஜெம் சிப்லி அவர்களிடம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இதுதான் அநேகரிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒருவர் அல்லது வெளிநாடு செல்ல எத்தனிக்கின்ற ஒருவர் எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் முதல் கேள்வி. ஆமாம், நல்ல கேள்வி. மிக பெரும்பாலான நபர்களுக்கு இப்படியான ஒரு சந்தேகங்கள் வருகின்றது. நாங்கள் வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்று. உதாரணமாக நாங்கள் அவர்களது தஸ்தாவேஜுகள், அவரது பேப்பர் ஒர்க்குகளை கம்ப்ளீட் பண்ண வேண்டும், முடிக்க வேண்டும். உதாரணமாக எந்த ஒரு நபரும் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் அவருக்கான கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் இருக்க வேண்டும். தற்போது நீங்கள் செய்திகள் மூலம் தெரிந்திருக்கும், பாஸ்போர்ட் எடுப்பதற்காக மக்கள் வரிசையில் நிற்கின்றார்கள், பல நாட்கள் செல்கின்றது. ஆகவே அது முக்கியமான டாக்குமெண்ட் உண்டு. அந்த தஸ்தாவேஜ், அந்த பாஸ்போர்ட் எடுத்த பிறகுதான் வெளிநாட்டுக்கு எந்த நபரும் செல்லலாம். அதே போன்று வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு செல்ல இருக்கின்றவர்கள் நிறைய விளம்பரங்களை அவதானிக்கலாம். ஃபேஸ்புக்கிலோ அல்லது பத்திரிகைகளிலோ அல்லது வானொலி, டிவி, தொலைக்காட்சி எல்லாவற்றிலும் பல்வேறு வகையான விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. அல்லது சில முகவர் ஊடாக சில தனிநபர்கள் ஊடாகவும் அணுகப்படுகின்றார்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக. அவ்வாறு யாரும் அந்த விளம்பரங்களின் பார்த்தாலும் அல்லது அவதானித்தால் அல்லது இன்னொரு முகவர் ஊடாக நீங்கள் நாடப்பட்டால் நீங்கள் அது சம்பந்தமான தகவல்களை நீங்கள் பரீட்சணை செய்து கொள்ளலாம். இலங்கை வெளிநாட்டு வேலை பணியகத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற முகவர்கள் அனைவரும் கட்டாயமாக பதிவு செய்து இருக்க வேண்டும். பதிவு செய்யாத எந்த ஒரு நிறுவனமோ அல்லது ஏஜென்ட்டோ வெளிநாட்டுக்கு அனுப்புவது சட்டவிரோதமாக கருதப்படும். ஆகவே குறித்த ஒரு நபர் உங்களை நாடி வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக பொருந்தினால் அல்லது வாக்குறுதி அளித்தால் நீங்கள் எமது வெளிநாட்டு வேலை பணியத்தை தொடர்பு கொண்டு இந்த நபர் சொல்கின்ற இந்த நிபந்தனைகள் உண்மையா, இந்த நாட்டில் இப்படியான ஒரு தொழிலொன்று இருக்கின்றதா, இவர் சொல்கின்ற சம்பளம் உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு 2 வகையாய் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் எப்படி மக்கள் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள்? எமது ஹெட் ஆஃபீஸ் இருக்கு பத்திரமுல்லையில் பிரதான காரியாலயம், எமது பிராந்திய அலுவலகங்கள் 9 மாகாணங்களிலும் இருக்கின்றது. அதே போன்று அதற்கு அடுத்த கட்டமாக பிரதேச செயலகங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதிகாரி இருக்கின்றார். ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் இருக்கு. ஒவ்வொரு பிரதேசத்திலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதிகாரி, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவர் இருக்கிறார். அந்த கிராம மட்டத்தில் அவரை நாடி அவங்க அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம், தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது தற்போது காலம் அந்த கணனியுகம் மாறி டிஜிட்டல் யுகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எமது வெப்சைட், எமது இணையத்தில் அவர்கள் தங்கள் கைகளில் இருக்கின்ற கைத்தொலைபேசியினூடாக www.slbfe என்ற இணையதளத்திற்கு சென்று விசிட் பண்ணி இவர்களுக்கு தேவையான தகவல்களை அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக இவர் எந்த நாட்டுக்கு போக விரும்புகின்றாரோ இந்த நாட்டில் ஜாப் இருக்கின்றதா, தொழில் இருக்கின்றதா, அல்லது இவர் குறிப்பிட்ட ஒரு தொழிலைத்தான் விரும்புகிறார் என்றால் உதாரணமாக கார்பெண்டர், தட்டு, அந்த தொழிலை நாடுகின்றவர் என்றால் இந்த ஜாப்புக்கு எந்தெந்த நாட்டில் ஜாப் இருக்கின்றது என்று அவர்கள் எமது வெப்சைட்டில் சென்று தேடி பார்த்து அதில் காட்டப்படுகின்ற அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு அந்த முகவரோடு தொடர்பு கொண்டு அவள் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு முறை இருக்கின்றது.
வெளிநாடு செல்பவர்கள் அல்லது அதற்கு ஆர்வமாக இருக்கின்றவர்கள் எமது வெப்சைட்டில் ஜாப் பேங்க் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது வெளிநாடு செல்ல விரும்புகிறவர்கள் தங்களது தகவல்களை பதிவு செய்து வைக்க வேண்டும் எமது ஜாப் பேங்கில். எமது வெப்சைட் சென்று அந்த ஜாப் பேங்க் ஒன்று இருக்குது. அதில் இவரது பாஸ்போர்ட், இவரது பெயர், முகவரி, டெலிஃபோன் நம்பர், இவர்கிட்ட உள்ள குவாலிஃபிகேஷன் என்ன, தகுதிகள் என்ன இருக்குது, எல்லாத்தையும் அதில் பதிவு செய்து வைத்தால் அது எமது நிறுவனத்தில் சேவ் பண்ணப்பட்டு யார் யார் வெளிநாட்டு தொழிலாளர்களை அனுப்ப விரும்புகிறார்களோ அந்த ஏஜென்சிக்கு பதிவு செய்யப்பட்ட முகவர்களுக்கு அது ஷேர் பண்ணப்படும். இப்போ எந்த ஒரு ஏஜென்சிக்கு ஜாப் ஒன்று வந்தாலுமே இந்த ஜாப் பேங்கில் இருக்கின்ற அந்த பயோடேட்டாவை, அந்த சிவியை அவர்கள் சர்ச் பண்ணி பார்த்து மேட்ச் பண்ணினால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வரும் அல்லது எஸ்எம்எஸ் வரும், தொடர்பு கொள்வார்கள். இப்படி ஒரு ஜாப் இருக்குது, நீங்கள் ஏற்கனவே உங்களோட பயோடேட்டாவை ஃபாரின் பியூரோவில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு போக விருப்பமா, இதுதான் சம்பளம், இதுதான் நிபந்தனைகள் என்று அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். இப்போ அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஒன்று கல்வி தகமை உள்ளவர்கள் சொன்னால் அவர்கள் எமது வெப்சைட்டில் சென்று அதில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் நாடுகின்ற தொழில் என்ன அல்லது எந்த நாட்டுக்கு போக விரும்புகிறார்கள் அந்த தகவல்களை பதிவு செய்து வைத்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு மெசேஜ் போகும், இந்த ஜாப்புகள் இருக்குது, போகிறீங்களான்னு சொல்லி. அதே போன்று அவசரமாக செல்ல யாரும் விரும்புகிறோம்னு சொன்னால் அதில் இன்னொரு பக்கம் இருக்கின்றது எமது வெப்சைட்டில் ஹாட் ஜாப்ஸ் அல்லது தற்போது அவைலபிள் ஜாப்ஸ் என்று இருக்குது. தற்போது எந்த ஜாப் ரெடியாக இருக்குதுன்னு அதில் காட்டும். இப்போ அதை இவங்க சர்ச் பண்ணி பார்த்தால் இவங்களுக்கு அது மேட்ச் பண்ணுற ஜாப்னு சொன்னால் உடனே அந்த குறிப்பிட்ட முகவரோடு தொடர்பு கொண்டு அவர் தங்களது தஸ்தாவேஜுகளை சமர்ப்பித்து அதனை ஏற்பாடு பண்ணி செய்து கொண்டு போகலாம். இதில் இது ஒரு நிமிடம், அந்த இந்த ஜாப் இந்த முறையில் தேடிக்கொள்ள கஷ்டமானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மவே அந்த ஜாப்களை தேடி கொடுக்குற ஒரு முறை எங்களோட ஹாட்லைனுக்கு 1989 1989 அந்த நம்பருக்கு ரிங் பண்ணி இது ஷிப்லியா சொன்ன அந்த ஜாப்களை மேட்ச் பண்ணிக்கோறது அல்லது புதுசாக ஒரு ஜாப் தேடிக்கோறது அல்லது ஒரு முகவர் உண்மையான முகவராண்டு நிரூபிச்சுக்கோறது, இந்த காரணங்கள் இந்த வேலைகள் செஞ்சு கொள்ளலாம். இந்த 1989 என்று ஹாட் அது டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கால் எடுத்தால் சலுகட்ட தேவையில்லை, எந்த செலவும் போகாது, ஃப்ரீயான டெலிஃபோன் கால். அதில் பதிலளிப்பாங்க, ஆமாம் இந்த ஏஜென்சி உண்மையானது, இந்த தொழில் உண்மையானது, அல்லது பிழை என்றால் சொல்லுவாங்க இது ஃபார்ஜ்ட் அல்லது சரியான தகவல் இல்லை, பிழையான தகவல், நீங்கள் எங்களோட நிறுவனத்துக்கு வாங்க மேலதிகமான தகவல் தாரம் சொல்லுவாங்க, அல்லது அவர்களுடைய அந்த அட்வைஸ் ஆலோசனையை வழங்குவார்கள். ஏஜம் ஜிப்லி அவரிடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த காலப்பகுதி என்பது நீங்கள் கூறியது போன்று கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் வெளிநாடு செல்லப்பட்ட ஒரு காலம், இன்னும் அதிகளவானவர்கள் செல்வதற்கான தயார்படுத்தலை மேற்கொள்கின்ற ஒரு காலம். எனவே அதிகளவாக இந்த பாஸ்போர்ட் பெறுகின்ற நடவடிக்கை அநேகர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சில வேளை கூறினீர்கள் அவசரமாக செல்கின்றவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் இந்த பாஸ்போர்ட் திணைக்களத்துக்கும் அல்லது அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இல்லது இப்போது இன்றைக்கு பாஸ்போர்ட்டுக்கான விண்ணப்பம் வழங்கப்பட்டால் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு அப்புறம் திகதி வழங்கப்படும். இப்படி இருக்கின்ற போது சில அவசரமாக எவராவது செல்ல வேண்டி இருக்கின்ற பட்சத்தில் அதனை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் இப்போது அதிகளவாக தரகு பணம் செலுத்துகிறார்கள். ஒரு பாஸ்போர்ட்டுக்கு 50,000 60,000 என்று செலுத்தி தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இப்போது மக்களுக்கு அவசரமாக பெறுவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இந்த அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு ஏதாவது ஒரு திட்டம் வைத்திருக்கிறதா? ஆமாம், இந்த நிலைமைகளை நாங்கள் அவதானித்து அதற்குரிய சொல்யூஷன் தீர்வாக பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்டோடு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தோடு சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வெளிநாட்டுக்கு அவசரமாக தொழிலுக்காக செல்பவர்களுக்கு அவசரமாக பாஸ்போர்ட்டை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இந்த துறைக்கு ஒரு கோட்டாவை ரிசர்வ் பண்ணி ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். உதாரணமாக ஒருவர் தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு செல்வார் என்றால் அவருக்கு வந்த விசா அல்லது அந்த எக்ரிமெண்ட் எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்குள் எக்ஸ்பயர்ட் ஆகும், அந்த காலாவதி ஆகும். இப்போ அதற்கு முன்னர் அவருக்கு பாஸ்போர்ட் எடுத்தால்தான் அவர் அந்த குறிப்பிட்ட இடத்தை சென்றடைய முடியும். ஆகவே நாங்கள் இந்த பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்டோடு செஞ்ச பேச்சுவார்த்தையின் விளைவாக அவர்கள் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 பாஸ்போர்ட் வழங்குவதற்கு உடன்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதை வெளிநாட்டுக்கு போக இருக்கின்றவர்களுக்கு முகவர் ஊடாக ஏஜென்சி ஊடாக போகின்றவர்களுக்கு அந்த முகவர் நிலையம் எங்களுக்கு ஒஃபிஷியலாக ஒரு கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நபரை நாங்கள் இந்த ஜப்புக்கு இந்த நாட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம், அவசரமாக எங்களுக்கு பாஸ்போர்ட் தேவைப்படுகிறது என்று அவர்களது உத்தியோகபூர்வ காகிதத்தில் எங்களுக்கு கடிதம் தர வேண்டும். அந்த கடிதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்கு பாஸ்போர்ட் எடுப்பதற்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்றை கொடுப்போம். அதாவது இந்தந்த வேலைகளுக்காகத்தான் இவர்கள் கேட்க முடியும், இப்படியானவர்கள் தான் கேட்க முடியும் என்று ஒரு பிரிவுகள் இருக்கிறதா? இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் பொதுவானது, ஆனால் தொழில் வாய்ப்புக்காக செல்பவர்களுக்கு மட்டும்.
எமது நிறுவனம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்வோருக்கு மட்டும்தான் இந்த எமது சேவையை வழங்குவோம். தொழிலுக்காக செல்வோருக்கு மட்டும்தான் இந்த விசேட 100 பாஸ்போர்ட்டை நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதற்கு ஏதாவது கட்டணம் செலுத்த வேண்டுமா? இல்லை, கட்டணம் எதுவும் செலுத்தவே இல்லை. அங்கே பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கட்ட வேண்டிய அதே கட்டணம் தான். எமது நிறுவனம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியும் எடிஷனலாக மேலும் எந்த கட்டணத்தையும் அறவிடுவதில்லை. அதுலேயும் 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று, சுயமாக யாராவது ஒரு உறவினர் ஊடாக வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து போவர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த ஒப்பந்தத்தை, தொழில் ஒப்பந்தம் அல்லது விசா அல்லது டிக்கெட், இது போன்ற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை எங்களுக்கு சமர்ப்பித்து உறுதிப்படுத்தினால், நான் இந்த நாட்டுக்கு இந்த ஜப்புக்கு தான் போகிறேன் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நாங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன் கடிதத்தை கொடுப்போம். அதே போன்று முகவருக்கூடாக அவர்கள் எங்களை நாடினால் அந்த முகவருக்கு இந்த லெட்டரை கொடுப்போம். அந்த முகவர் கட்டாயமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் பதிவு செய்த முகவராக இருக்க வேண்டும். அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு அவர்களுக்கு அந்த கடிதத்தை கொடுப்போம். சாதாரணமாக எத்தனை நாட்களில் இந்த நடவடிக்கை நிறைவேறும்? ஒரே நாளில் முடிவடையுமா? ஆமாம், 1 டே சர்வீஸ், ஒரு நாள் சேவை இருக்குது. அதுக்கு இந்த லெட்டரை கொடுத்தால் அவங்க அந்த 1 டே சர்வீஸில் கொடுப்பாங்க. அதே போன்று நிறைய மக்கள் கொழும்புக்கு வருகின்றார்கள். எல்லோரும் கொழும்புக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது பிரான்ச் ஆஃபீஸ்கள் நிறைய திறந்திருக்கின்றார்கள். அடுத்த கேள்வி தான் இருந்தது. சில வேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தினுடைய சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பத்திரமுள்ள டென்சில் கொப்பைகொடு மாவட்டத்துக்கே தான் வர வேண்டுமா என்ற ஒரு நிலை இருக்கிறது தூரத்திலிருந்து. அப்படி இல்லை. இல்லை, அப்படி இல்லை. பிரதான காரியாலயம் இருக்கிறது பத்திரமுல்லை டென்சில் கொப்பையோடு மாவட்டத்தில். அதே போன்று ஒவ்வொரு மாகாணத்திலும் எமது பிராந்திய காரியாலயங்கள் இருக்கின்றது. அங்கே இங்கே நடைபெறுகின்ற அனைத்து சேவையும் அங்கே பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக பிரதேச இலகங்களில் எமது அதிகாரிகள் இருக்கின்றார்கள், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபார் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட். அவர்களை நாடினாலும் அவர்கள் இதுக்குரிய உதவிகளை செய்து தருவார்கள். நீங்கள் இப்போது கூறியது போன்று இந்த பாஸ்போர்ட்டை பெறுகின்ற நடவடிக்கை, கடவுச்சீட்டை பெறுகின்ற நடவடிக்கையும் அங்கு செய்து கொள்ளலாமா? இல்லை, அதற்காக பிரதான காரியாலயத்தில் நாட வேண்டும். ஆனால் அந்த பிராந்திய காரியாலயங்களில் இவர்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணால் அவங்க ஹெட் ஆஃபீஸோடு பிரதான கால் தொடர்பு கொண்டு அதை இமெயிலோ ஃபேக்ஸிலோ ஏதோ ஒரு வழியில் அனுப்பி அந்த கடிதத்தை எடுத்து அங்கே கொடுக்க இயலும். அதாவது அதுவும் இலகுபடுத்தப்பட்ட வேலை, நேரடியாக வர தேவையில்லை. பிராந்திய காரியத்தினுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு நீங்கள் அதற்கூடாக அப்ளை பண்ணலாம். அதற்கூடாக அந்த காகிதத்தை லெட்டரை, ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் திரு இலாம் காசிம் அவர்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் இந்த மேல் ஒருங்கிணைப்பு பிரிவினுடைய உதவி முகாமையாளர் இருக்கிறீர்கள். இங்கே கடந்த காலங்களில் இந்த வெளிநாட்டுக்கு மக்கள் சென்ற பின்னர் அங்கு தொழில் வழங்குனர்கள் ஊடாக ஏற்படுகின்ற பிரச்சனை அல்லது அங்கு எதிர்கொண்ட பிரச்சனை ஊடாக அவர்கள் தப்பி வந்து எம்பசிக்கு வருகின்ற விடயங்கள், இப்படியான பல பிரச்சனைகளை, பிணக்குகளை இங்கிருந்து சென்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமை இருந்தது. இந்த விடயத்தை உங்களுடைய பிரிவு தான் கையாளுவதாக கூறியிருந்தீர்கள். இதை எப்படி அதனை நீங்கள் நடவடிக்கை முன்னெடுக்கிறீர்கள்? அங்குள்ள பிணக்குகளை தீர்ப்பதற்கு எப்படியான விடயங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள்? நம்மட பிரிவு என்று சொல்ல முடியாது. அது பொதுவாக இனக்கல் பிரிவுகளில் தான் அந்த அந்த பிரச்சனைகளை தீர்வு காணத்திற்கு இனக்கல் பிரிவு ஒரு பிரிவு ஒன்று வேறவே நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம். வெளிநாடு வேலைவாய்ப்புக்கு சென்று பிரச்சனைகள் வந்திருக்கிற பிரச்சனைகளில் அதிகமானது பணிப்பெண்களோட பிரச்சனையாக தான் இருக்குது. ஆகவே இந்த பிரச்சனைகளில் மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமை என்னவென்று சொன்னால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியத்தில் பதிவு செய்யாமல் வெளிநாடு சென்றதை கொண்டு உருவாகும் பிரச்சனைகளாக தான் இருக்குது. அப்போ அவ்வாறான பிரச்சனைகளை நமக்கு ஒரு கம்ப்ளைண்டாக நமக்கு எடுக்க முடியாத நிலையில் இருக்குது. ஏனென்றால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்படாமல் சென்ற எவருடைய பிரச்சனைகளையும் ஒரு முறைப்பாடாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் பணியகம் இருக்குது. ஆகவே அண்மையில் கூட ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்று சென்ற பெண்களுக்கு ஏற்பட்ட நிலவரம், பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்பட்டது. இந்த விடயத்தில் எப்படி நீங்கள் கையாளுகிறீர்கள்? அதில் அந்த பிரச்சனைகள் நாங்கள் இந்த பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது அநேகமானவங்க விசிட் வீசா என்ற முறையில் வெளிநாடு சென்றிருக்கிறாங்க. சென்று விசிட் வீசா என்ற முறையில் வெளிநாடு சென்று அங்கே பணிபுரிய முடியாது. அது தடையான ஒரு விடயம். ஆகவே கட்டாயமாக ஒரு முகவர் மூலமாகவோ அல்லது தானுக்கு வெளிநாட்டில் இருக்கிற தொடர்பு கொண்டு அங்கிருந்து வரும் ஒரு விசா மூலமாகவோ இந்த இருமுறை மாத்திரம்தான் வெளிநாடு போகிறது இருக்குது. ஒன்று ப்ரைவேட் முறை. ப்ரைவேட்ன்னு சொன்னால்
அங்கே யார் சரி தாண்ட ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஒரு ரிலேஷனோ இருந்து இந்த நாட்டுக்கு விசா கொண்டு அனுப்ப வேணும். அடுத்தது வெளிநாட்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு முகவர் மூலமாக போக வேணும். இந்த 2 முறையிலையும் போன அப்படி வெளிநாடு சென்ற பிறகு வார பிரச்சனைகள் மிகவும் குறைவு. எவ்வளவு என்று சொன்னால் பணியகத்திலே பீக்கி ஒற்றமொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 1327 தான். இப்போ சிப்லி ஐயா சொன்னாங்க கடந்த வருடம் கூட 3 லட்சம் பேர் வெளிநாடு வைத்திருக்கிறது. நாங்கள் 1320 நாங்கள் இதை இரட்டிப்பாகி 3000 வைப்போம். அப்போ 3 லட்சம் பேர் வைத்து 3000 என்றால் அது வீசா சாரம் பிரச்சனை எவ்வளோ நான் சொல்ல வரல. அந்த 3000 பேர் கூட பிரச்சனை உள்ளாக கூடாது. ஆனாலும் கூட 3 லட்சம் பேர் வெளிநாடு சென்று 3000 பேருக்கு தான் பிரச்சனை இருக்கிறதுண்டா இதைத்தான் ஊடகமும் எல்லாமும் கதைப்பாங்க. ஆனாலும் கூட அந்த மீதி 2,97,000 பேர் இந்த நாட்டுக்கு காசு அனுப்புகிறாங்க, இந்த நாட்டில் ஒரு வளமாக இருக்கிறாங்க, இந்த நாட்டு அவங்களோட வீட்டு பிரச்சனை, அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம், வீடு கட்டுற பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்குற பிரச்சனை, இது ஒன்றும் ஒரு மீடியாவும் கதைக்க மாட்டாங்க. கதைக்கிற அந்த 1327 ஒருத்தர் அல்லது 2 பேரிட அந்த பிரச்சனையை தான் மீடியா கதைக்கிறாங்க. அதாவது அங்கு கதைப்பதற்கான அதிக காரணம் என்னவென்றால் நீங்கள் கூறிய அந்த 2,97,000 பேரும் அங்கு சென்று வேலை செய்து நிம்மதியாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் சென்ற இந்த 3000 பேர் பிரச்சனைக்குரியாக மாறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு சில வேளைகள் தனக்கு வந்த பிரச்சனை என்னவென்றே தெரியாமல் அங்கு பிரச்சனை அனுபவித்தவர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லது பிரச்சனைகள் இவ்வாறு மாட்டிக்கொள்ளாமல் நேர்த்தியாக அவர்கள் சென்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் முதல்ல சொன்ன போகிற நம்ம ட்ரைனிங் டிவிஷன் பயிற்சி பிரிவில் அதுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. ஏன் பிரச்சனைகள் வராமல் தாண்ட உத்தியோகத்தை எப்படி செய்ததுக்கு சம்பந்தமாக. ஆனாலும் கூட சில பிரச்சனைகள் வரலாம். அந்த கம்பெனியில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை அப்படி வரலாம். வந்தால் அதுக்கு ஒரு முறை இருக்குது. என்ன எப்படின்னா இந்த இனக்கல் பிரிவுக்கு ஒரு முறைப்பாடு செய்ய வேணும். இந்த முறைப்பாடு செய்வது கொழும்புக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மூணு முறை இருக்க ஒன்று பிரதேச செயலகத்தில் இருக்கிற டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் மூலமாக பிரச்சனையை சமர்ப்பிக்கலாம். அல்லது 9 மாகாணத்திலையும் 9 மாகாண காரியாலயங்கள் இருக்குது, அது மூலமாக பிரச்சனையை சமர்ப்பிக்கலாம். அப்படியும் அல்லது slbfe.lk வெப்பில் கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் சமர்ப்பிக்கலாம். அதுவும் அதையும் முடியாமல் இருந்தால் அந்த ஹாட்லைன் 1989 அது அந்த நம்பருக்கு கால் பண்ணி தான் பிரச்சனையை சொல்லலாம். அது வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறார். எனவே அவரே நேரடியாக முறைப்பாடு செய்ய வேண்டுமா, அல்லது அவருடைய உறவினர்களோ அவர் சார்ந்த யாரோ முறைப்பாடு செய்யணுமா? அவங்களோட உறவினர் அவர் வெளிநாட்டில் தான் இருப்பார். அந்த நேரத்தில் வீட்டில் தாண்ட மனைவியோ ஹஸ்பண்டோ பிள்ளைகளோ யாருக்கோ க்ளோஸ் ரிலேஷன் அப்படி முறைப்பாடு செய்கின்ற போது எவ்வளவு காலத்து அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்? உண்மையாக பணியகம் இந்த இணக்கப்பிரிவு 2 வீக்ஸ் டைம் கேட்குறாங்க. அந்த பிரச்சனை என்னன்றது தெரியும். இப்போ இந்த பிரச்சனை ஒன்று வந்தால் இதை நாங்கள் அந்த உரிய நாட்டு எம்பசிக்கு அறிவிக்க வேணும். எம்பசி மூலமாக அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். 2ஆம் முறை அந்த ஒரு முகவர் மூலமாக பேசியிருந்தால் அந்த முகவரையும் அந்த கம்ப்ளைனை தெரிவித்தவங்கள 2 பேரையும் கொண்டு வந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு இந்த இணக்கப்பிரிவு நடவடிக்கையை எடுத்து அதே போல் இன்னும் கொஞ்சம் அதை வேறொரு பார்வையில் சொன்னால் நீங்கள் வினவினீர்கள் வெளிநாட்டு தொழிலுக்காக செல்கின்றவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீங்க சொல்லுங்கள். அதாவது உங்களிடமே ஒரு கேள்வி இருக்கிறது. ஆமாம், இந்த அவர்களுடைய தொழில் பாதுகாப்பு, அவர்களுடைய பாதுகாப்பு என்ற 2 விடயத்தையும் சரி செய்வதற்கு வெளிநாட்டு வேலைப்பணிகள் என்ன செய்கிறது? அந்த முறைப்பாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மைக்ரேஷன் ஃபார் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட், இந்த வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்கின்ற அந்த சுற்று வட்டத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் 3 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். உதாரணமாக வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முன்னரான பிரச்சனைகள். உதாரணமாக ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு குறிப்பிட்ட முகவருக்கு பணம் செலுத்துகின்றார், 5 லட்சம் அல்லது 10 லட்சம் சொல்லி. குறிப்பிட்ட முகவர் பணத்தை வாங்கி கொண்டு இவரை வெளிநாட்டுக்கு அனுப்பவில்லை, மாதக்கணக்காக ஏமாற்றுகின்றார். அவருக்கு ஜொப்பை கொடுக்கவும் இல்லை, அவருக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்கவும் இல்லை, வெளிநாட்டுக்கு அனுப்பவில்லை, ஆனால் பணம் கட்டியிருக்கிறார்.
இவ்வாறான பிரச்சனைகள். ஆனால் இந்த நபர் இன்னும் வெளிநாட்டுக்கு செல்லவில்லை, வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முன்னரான பிரச்சனை. இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் கையாள்வதற்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் என்று ஒரு விசேட பிரிவிக்கு அங்கு போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள், எமது அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்தால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஏஜென்சி அல்லது முகவரை அல்லது அந்த புரோக்கரை விசாரணைக்கு அழைத்து இவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். அப்படி சமரசமாக தீர்த்து வைக்க முடியாமல் போனால் அடுத்த கட்டமாக கோர்ட்டுக்கு சமர்ப்பிப்பார்கள். கோர்ட்டில் அது சரி பார்த்து அது சாட்சிகள் இருந்தால் உரிய தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். இது முதலாவது கட்டம், வெளிநாட்டுக்கு ஒருவர் செல்வதற்கு முன்னர் வரக்கூடிய பிரச்சனைகள். அடுத்து இரண்டாவது கட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டுக்கு பதிவு செய்து சென்றதன் பின்னர் வர பிரச்சனை. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த நாட்டுக்கு போன பிறகு அங்கே சம்பளம் கொடுக்கல, அங்கே சரியான தொழில் பொருந்தின தொழிலை கொடுக்கல, இவ்வாறான முறைப்பாடு வரலாம். இது இரண்டாம் கட்டம், வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு வர பிரச்சனைகள். இவ்வாறு பிரச்சனைகள் வருவர்கள் தான் மிஸ்டர் இலாம் அதிகாரி சொன்ன போல கன்சிலியேஷன் யூனிட் சமரச பிரிவு இது. அங்கே எமது வெளிநாட்டு பணியத்தில் முறைப்பாடு செய்தால் பல்வேறு வகையான முறைப்பாடு செய்யலாம். ஒன்று எமது தலைமையகத்துக்கு வந்து முறைப்பாடு செய்யலாம், அல்லது பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்யலாம், அல்லது டிஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க பிரதேச செயலகங்களில் அங்கு சென்று முறைப்பாடு செய்யலாம். அல்லது அதுவும் இயலாத கட்டத்தில் கடந்த காலத்தில் நாங்கள் அவதானிக்கலாம், அந்த கோவிட் பிரச்சனை வந்தது, ஆக்கள் தூரத்துக்கு செல்ல முடியாது. அதற்கு பிறகு பெட்ரோல் பிரச்சனை வந்தது, ஆக்கள் போக்குவரத்து செய்ய முடியாது. ஆகவே அதை இன்னும் இலகுபடுத்தி நாங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பாரம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதாவது எந்த நபரும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி ஆன்லைனில் எங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அவரோட பாஸ்போர்ட் நம்பரை என்டர் பண்ணி கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யலாம். பதிவு செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அது எமது நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்டு அவருக்குரிய ஒரு இலக்கம் சென்றடையும். இதுதான் உங்களது முறைப்பாட்டு பதிவு இலக்கம். அந்த இலக்கத்தின் பின் நீங்கள் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும், இது சம்பந்தமாக எந்த அதிகாரியை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அவருக்கு மெசேஜ் ஒன்று போகும். அது தொலைபேசியில் எதுவும் கூறக்கூடிய வகையில் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் போகும். இவங்க எங்களோட வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சால், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போட்டு வச்சால் அந்த டெலிஃபோன் நம்பருக்கு திரும்ப ஆட்டோமேட்டிக் மெசேஜ்னு போகும். உங்களோட முறைப்பாட்டு நம்பர் இது, இந்த ஆள் தான் உங்களோட முறைப்பாட்டை விசாரிக்கிறது, அவருடைய டெலிஃபோன் நம்பர் இதன் மெசேஜ் போகும். அதுக்கு பிறகு அந்த ஆஃபீஸர் இவருக்கு ஒஃபீஷியலாக கடிதம் அனுப்புவார். உதாரணமாக 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்களுக்கு பிறகு ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவார். இந்த டேட்டில் நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு இன்குவரி டேட்டும் டைமும் ஃபிக்ஸ் பண்ணி கடிதம் அனுப்புவார். அதே போல் இங்கால முகவர் நிலையத்துக்கு ஏஜென்சிக்கும் கடிதம் அனுப்புவார். நீங்கள் அனுப்பின ஆளுக்கு இப்படி பிரச்சனை சொல்லி எங்கள்ட்ட முறைப்பாடு பண்ணிக்கிறாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி 2 தரப்பையும் ஒரே நேரத்தில் விசாரணைக்கு அழைத்து 2 பேர்ட்டையும் எது உண்மை எது பொய் என்று விசாரித்து தீர்மானம் எடுப்பார்கள். அல்லது இரு தரப்பையும் சமரசப்படுத்தி தீர்த்து வைப்பார்கள். அப்படி சமரசப்படுத்த முடியாமல் போனால் அடுத்த கட்டமாக கோர்ட்டுக்கு மாற்றப்படுவார்கள். இது 2வது கட்டத்தில் வரும் பிரச்சனைகள். அடுத்தது 3வது கட்டமாக எடுத்துக்கொண்டால் இவர் வெளிநாட்டுக்கு சென்றார், பதிவு செய்து சென்றார், அங்கு வெளிநாட்டு சந்தோஷமாக வேலை செய்தார், பணம் அனுப்பினார் குடும்பத்தாருக்கு. இப்போ நாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையால் நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். தொழில்வாய்ப்பின காலம் முடிஞ்சது அல்லது காலம் முடியும்னுக்கே நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்த பிறகு இவருக்கு சில பிரச்சனை வரலாம். உதாரணமாக இவரோட வீட்டில் இவரை பாரம் எடுக்கல, அல்லது வீட்டில் இவரை ஒதுக்கி வைச்சாங்க, அல்லது இவர் வரக்குள்ள ஏதாவது நோய்வாப்பட்டு வந்தார், அல்லது இவர் வரக்குள்ள ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போதாமல் கையால் காசி விட்டாங்க. அப்படியான பிரச்சனைகள் இருந்தால் அதையும் நாங்கள் எங்கள் முறைப்பாட்டை பாரம் எடுத்து அதனை மிஸ்டர் இலாம் இருக்கின்ற அந்த பிரிவுலையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே போன்று வெல்ஃபேர் டிவிஷன் நலன்புரி பிரிவன் இருக்குது, அங்கேயும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே போன்று இவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று தொழிலாளர் இருக்கின்ற காலத்தில் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு உடன்பட்டால் அல்லது மரணித்தால் அதற்குரிய நஷ்ட ஈடுகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்படும். திரு ஜிப்லி அவர்களிடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் இந்த முகவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றுகின்ற விடயம் என்று ஒரு தரப்பு பிரச்சனை இருக்கிறது. இன்னொரு பிரச்சனை, இப்போது இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்கின்ற பணிப்பெண்களுக்கு இந்த முகவர் நிலையங்கள் ஊடாக அதிக அளவில் பணம் வழங்கப்படுகிறது. 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் என்று பணம் வழங்கப்படுகிறது. சிலருக்கு பணம் வழங்கப்படுவதில்லை மத்திய செல்கின்றவர்களுக்கு. எனவே இந்த பணம் வழங்குகின்ற நடைமுறை சட்டபூர்வமானதா, உங்களின் கீழ் கொண்டு வரப்படுகிறதா, அல்லது அது வேறு விதமான செயற்பாடா? ஆமாம், அதாவது அப்படி அட்வான்ஸ் பேமெண்ட் அல்லது முற்பணம் என்று அதை சொல்லுவார்கள். சில நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், உதாரணமாக இந்தோனேசியா போன்ற நாடுகள் எடுத்துக்கொண்டால், அங்கு வெளிநாட்டுக்கு செல்வதற்கான தயார் நிலையில் பணிப்பெண்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு ஏஜென்சியிலும் அல்லது அந்த அரசாங்க நிறுவனத்திலும் அவர்களது பயோடேட்டா சிவிஸ் தயார் நிலையில் இருக்கும். இப்போ அங்கிருந்து டிமாண்ட் அல்லது
ஒரு கேள்வி வரும்பொழுது இங்கே தயார் நிலையில் இருக்கின்ற அந்த சிவிஸ் அல்லது தகவல்களை ஒப்பிட்டு பார்த்து பொருத்தமானவர்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கின்றது. எமது நாட்டை பொறுத்தவரையில் அவ்வாறான சூழ்நிலை இல்லை. இங்கே ஆண்கள் சில வேளை தயார் நிலையில் இருக்கலாம், அவங்க ஜாப் பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க, நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் யோசிக்கிறோம் இந்த மாதிரி ஜாப்பை எதிர்பார்க்கணும் சொல்லி. ஆனால் இந்த வீட்டு பணிப்பெண்கள் என்ற அந்த கேட்டகரிக்கு இங்கு தயார் நிலையில் ஆக்கள் இல்லை ஸ்ரீலங்காவில். ஆகவே அந்த ஆக்களை தேடி உபமுகவர் சப் ஏஜென்ட் சொல்லுவாங்க, அவங்க அந்த குறிப்பிட்ட நபர்களை வீடுகளாக அல்லது அவர் கிராமங்களில் அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதற்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அல்லது போகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இவ்வளவு தாரம் அவங்க ஊக்குவிப்பு பணம் கொடுக்குறாங்க. அதைத்தான் நீங்கள் சொல்கிறது அந்த அட்வான்ஸ் பேமெண்ட். அந்த பணம் வழங்கப்படுவதற்கும் வெளிநாட்டு வேலை பணியத்தினுடைய எந்த தலையீடுகளும் இல்லை, தொடர்புகளும் இல்லை. அப்படியா? தலையீடுகள் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த பணம் வழங்கித்தான் அவங்களை இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றார்கள். அதில் இன்னொரு கேள்வியும் இருக்கிறது, அந்த பணம் யாரால் வழங்கப்படுகிறது? அந்த முகவரகமா அல்லது வெளிநாட்டு வேலை பணியகமா என்று அனைவரும் அநேகமாக நினைப்பது வெளிநாட்டு வேலை பணியகம் பணம் வழங்குகிறது என்பதான ஒரு நினைப்பாடு தான் இருக்கிறது. இல்லை, அந்த பணம் இந்த பணம் எங்கிருந்து வாருன்னு சொன்னால் ஒரு ஸ்பான்சர், அதாவது ஒரு முதலாளி ஒரு பணிப்பெண்ணை தந்த வீட்டுக்கு 2 வருடத்துக்கு எடுப்பதற்காக 17,75,000 போல ஒரு காசு செலவழிக்கிறாங்க. நான் கேட்டேன் 16 லட்சமும் 17 லட்சமும் போல காசு. இந்த காசு அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு விசா எடுப்பதற்கு அந்த நாட்டில் இருக்குது. இந்த ஏஜென்ட்டிட அங்கே அந்த வெளிநாட்டு முகவர் அவருக்கு, அதுபோல் இலங்கையில் இயக்கிய முகவருக்கு, நம்மளோட பணியகத்தில் கட்டினங்களுக்கு மெடிக்கல், அதாவது அடுத்தது சிலரும் பயிற்சி பெற்றிருக்க மாட்டாங்க, பயிற்சிக்கு இதுக்கு இந்த போல காரணங்களுக்கு தான் இந்த கணம் செலவழியுது. ஆகவே அப்போ இந்த இலங்கை வழங்குகின்ற பணம் என்பது அந்த முதலாளி ஒரு பணிப்பெண்ணை தங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக செலவழித்த பணத்தின் ஒரு தொகை தான் இங்கே இவர்களுக்கு ஊக்குவிப்பு பணமாக. இந்த பணம் உங்களால் வரையறுக்கப்படுகிறதா? இந்த பணம் வழங்கப்படுகின்ற விடயம் வெளிநாட்டு வேலை பணியத்தினால் அந்த பணம் சம்பந்தமாக பணியகத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அங்கு பிரச்சனை வரும்போது அதுக்கு தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது இதே இன்னொரு கேள்வி இருக்கிறது. இப்போது வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்பு பெற்று செல்கின்ற ஒரு பெண் அங்கு சென்று தனக்கு அந்த தொழில் பிடிக்கவில்லை அல்லது ஒரு பிரச்சனை இருக்கிறதா தெரிவித்து அவர் அங்கிருந்து இன்னும் ஒரு வீட்டுக்கு செல்கிறார் வேலைக்காக, அல்லது அங்கிருந்து அவர் எம்பசி செல்கிறார். எம்பசி செல்வதை விட இன்னும் ஒரு வீட்டுக்கு செல்கின்ற விடயம் என்பது அந்த பெண் அவ்வாறு செல்வது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அல்லது நாட்டை பொறுத்த வரைக்கும் அது சட்டபூர்வமாக அவர் மீண்டும் நாட்டுக்கு வருவதற்கு உகந்த விடயமாக இருக்குமா அல்லது அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமா? அவர் விரும்பி இன்னொரு இடத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? ஆமாம், அவ்வாறு அங்கு பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்றவர்கள் நேரடியாக இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு மாறுவது சட்டப்படி பிழை அல்லது சட்டவிரோதமான செயற்பாடு. அவர்கள் அங்கு சென்ற பிறகு ஏதாவது பிரச்சனை முகம் கொடுத்தால் அவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளலாம். எமது டோல் ஃப்ரீ டெலிஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, எமது வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் போடலாம், அல்லது அவர்கள் உறவினருக்கு அறிவித்து உறவினர்கள் எம்மை தொடர்பு கொண்டு முறைப்பாடு பதிவு செய்தால் நாங்கள் அந்த ஏஜென்சியை முகவரை அழைத்து இவரது பிரச்சனையை விசாரித்து பார்த்து இவருக்கு அந்த வேலை செய்கின்ற இடம் பொருத்தம் இல்லை என்று கருதினால் அவரை வேறு இன்னொரு வீட்டுக்கு சட்டப்படியாக மாற்றி இன்னொரு வீட்டுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். அதே போன்று எம்மோடு தொடர்பு கொள்ளும் போது அவ்வாறு செய்யலாம். இன்னொரு வழி, அங்கு வேலை செய்கின்ற இலகுவாக அந்த நாட்டில் உள்ள ஸ்ரீலங்கா எம்பசி எமது தூதுவராலயங்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் அந்த வீட்டு முதலாளியோடு தொடர்பு கொண்டு அவர்களை எம்பசிக்கு வரவழைத்து உண்மையை விசாரித்து கண்டறிவார்கள். அல்லது அங்குள்ள ஃபாரின் ஏஜென்ட், அந்த நாட்டிலையும் ஏஜென்சி இருக்கிறாங்க, அவங்களையும் அழைத்து உண்மையை விசாரித்து இந்த நபர் அந்த குறிப்பிட்ட வீட்டில் வேலை செய்ய முடியாதே என்று ஒரேபடியாக நின்றால் வேறு வீட்டுக்கு சட்டப்படியாக மாற்றம் செய்து அவரது விசா, இக்காமா, அந்த ரெசிடென்ட் பெர்மிட்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சட்டப்படியாக மாற்றி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இவர் நினைத்த மாதிரி இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு செய்வது சட்டவிரோதம். எமது நாட்டு சட்டத்திலும் அது சட்டவிரோதம், வெளிநாட்டு சட்டத்திலும் அது சட்டவிரோதம். அவரை இலங்கைக்கு அழைக்கின்ற போது பாரிய பிரச்சனைகள் முகம் கொடுக்க வேண்டும். அவர்கள் இலங்கைக்கு திரும்பி அழைக்கும் போது அவர்களுக்கு எக்ஸிட் விசா அடிக்க முடியாது. உரிய ஸ்பான்சர், உரிய முதலாளி சில நேரம் போலீஸில் கம்ப்ளைண்ட் போட்டிருப்பார், இவர் பாஞ்சு போயிட்டு விட்டார், நான் எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு அந்த எக்ஸிட் விசா அடிக்கிறதுக்கு அந்த ஸ்பான்சருக்கு சட்டப்படி இயலாமல் போகும்.
அல்லது அந்த நாட்டு சட்டத்தில் தடைகள் பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க, இவர் வெளிநாட்டுக்கு போக இயலாதுன்னு சொல்லி இந்த கேஸை விசாரித்து கிளியர் பண்ண வரங்காட்டியும் போக இயலாது. அதேபோல் தண்டனை பணம் அறவிடுவார்கள். இவர் சட்டவிரோதமாக குறிப்பிட்ட நாட்டில் தங்கியிருந்தால், இக்காமா அல்லது ரெசிடென்ட் பெர்மிட் இல்லாமல் தங்கியிருந்தால் அது சட்டவிரோதமாக கருதப்பட்டு அதற்கு குற்றப்பணம் அறவிடப்படும். அது சில நேரம் பெரிய கணக்காக இருக்கலாம். இவர் வருஷக்கணக்காக அல்லது மாதக்கணக்காக அவ்வாறு தங்கியிருந்தால் அது பெரிய அமௌண்ட்டாக பெரிய கணக்காக வந்து இவருக்கு செலுத்த முடியாத நிலைமை ஏற்படும். ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்கள் சுயமாக இன்னொரு இடத்துக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று அங்குள்ள எமது தூதரங்களோடு தொடர்பு கொண்டு அதற்கூடாக இன்னொரு இடத்துக்கு செல்லலாம், அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் முறைப்பாடு செய்து உரிய ஏஜென்சிக்கு தொடர்பு கொண்டு இன்னொரு இடத்துக்கு மாறி வேலை செய்து கொள்ளலாம். அதேபோல் திரு ஹில்லாம் அவர்களிடம் இன்னொரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த ஒரு பிரிவைச் சேர்ந்த நடவடிக்கை எடுக்கிறீர்கள். எனவே இந்த வெளிநாட்டுக்கு சென்ற ஒரு பணியாளர், இலங்கை பணியாளர் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்துக்கு முகம் கொடுத்து விட்டார், உபாதை அல்லது மரணம் ஏதோ ஒன்று, இந்த இரண்டில் முகம் கொடுத்துள்ள ஒருவரை அங்கிருந்து அவரை இலங்கை கொண்டு வருகின்ற விடயத்தோடு நீங்கள் கூறினீர்கள் நலன்புரி சார்ந்த விடயங்களை மேற்கொள்வதாக. அவ்வாறானவர்களுக்கு இங்கே வழங்கப்படுகின்ற இழப்பீடுகள் எப்படி வழங்கப்படும், அதற்கான முறைமைகள் என்ன, வெளிநாட்டில் அவர் தொழில் வழங்குனர் வழங்குகின்ற இழப்பீடுகள் தொடர்பான விடயங்களை எப்படி கையாள வேண்டும் அந்த அவரோடு சார்ந்தவர்கள்? பிரசன்ன அவர்களே, நலன்புரி பிரிவு என்று ஒரு பிரிவே இந்த நீங்கள் சொன்ன விடயமாக வேறு அமைச்சருக்கு நான் சொன்னேன் தானே பிரிவுகளாக. அதான் நலன்புரி பிரிவுகளில் உண்மையாக ஒருத்தர் அங்கே மரணம் அடைந்திருந்தால் அந்த மரணம் சம்பந்தமாக உண்மையாக ஃபாரின் மினிஸ்ட்ரி, அதாவது வெளிநாட்டு அமைச்சு மூலமாக தான் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஆனாலும் கூட அந்த மரணம் இலங்கைக்கு வரும்போது அவங்களோட வந்த நாள் 30,000 ரூபா, என்ன 30,000 ரூபான்னு அவங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இந்த தாண்ட மரண கிரியை அதுக்காக வேண்டி 30,000 வழங்குகிறோம். அது விட 5 லட்சம் பணத்தை நாங்கள் காப்புரிமை மூலமாக வழங்குகிறோம். ஆனாலும் கூட பதிவு செய்யப்பட்டு வெளிநாடு போனவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த அத்தனை சலுகையும் உள்ளது. அதே போல் அதை இப்போ சில நேரம் சொல்லுவாங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தால் ஒரு சேவையும் செய்த மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 2022ஆம் ஆண்டில் மாத்திரம் நாங்கள் அப்படி மரணமடைந்த 136 பேருக்கு 71.7 மில்லியன் காசு பணம் நாங்கள் காப்புரிமை நஷ்டம் எடுத்து கொடுத்துருக்கணும். அது மாத்திரமல்ல, நோய்வாய்ப்பட்டு அல்லது ஆக்சிடெண்ட்டாக அதுபோல் நிலைமையில் இலங்கைக்கு வந்தவங்களுக்கு 415 பேருக்கு 2022ஆம் வருடம் 41 மில்லியன் பணம் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இப்படியான ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற ஒருவர் இறந்து விட்டார், வேலைக்கு சென்றவர், அவரை நாட்டுக்கு கொண்டு வருகின்ற விடயங்களை கையாளுகின்ற போது இங்கே இருக்கின்றவர்கள் எப்படியான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும், யாருக்கு முறையிட வேண்டும், யாருக்கு சொல்ல வேண்டும், எந்த மாதிரியான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், இந்த விடயம் இருக்கிறது. எனவே அங்கு முகவர் வழங்குகின்ற முகவர் அல்லது அங்கு தொழில் வழங்குனர் வழங்குகின்ற அந்த நட்டையிட்டு பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன விடயங்களை தான் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்? அவர் உறவினர்கள், ஆமாம், உறவினர்கள் கட்டாயமாக இலங்கை வெளிநாட்டு அமைச்சை தொடர்பு கொள்ள வேண்டும். இலங்கை வெளிநாட்டு அமைச்சு கொழும்பில் கோட்டையில் இருக்கின்றது போன்று அவர்களது பிராந்திய காரியாலயங்கள் இருக்கின்றது, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது, கண்டியில் இருக்கின்றது, இன்னும் பல குருநாகலில் இருக்கின்றது, மாத்தறையில் இருக்கின்றது. இவ்வாறு பிராந்திய அலுவலகங்கள் சென்று அவர்கள் இவர்களது முறைப்பாட்டை இவர்கள் கேட்கின்ற அந்த உதவியை சமர்ப்பிக்கலாம். அவர்கள் குறிப்பிட்ட நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு இவர்கள் இறந்தவரின் உடலை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்வார்கள். அவர்களுக்கு அந்த நாட்டில் இருக்கின்ற நஷ்டஈடை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். இவ்வாறு அணுகும்போது முதலாம் கட்டமாக அவர்கள் ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் ஒன்று, சத்திய கடிதாசி. அதை ஒரு ஜேபியோ அல்லது ஒரு சட்டத்தரணியோ உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்க வேண்டும். வெளிநாட்டில் இறந்தவர் இவருக்கு என்ன வகையான உறவினர், கணவன் மனைவியா அல்லது சகோதரனா என்ன உறவினர், இறந்தவரை சில ஆட்கள் அந்த நாட்டிலே அடக்கம் செய்வதற்கு சம்மதிப்பார்கள். உதாரணமாக முஸ்லிம் மக்கள் எடுத்துக்கொண்டால் சவுதி அரேபியாவில் மக்கா, மதினா போன்ற நகரங்கள் புனிதமாக கருதப்படும். இப்போ அங்கு இறந்த ஒருத்தரை எமது முஸ்லீம் ஆக்கள் முஸ்லீம் கலாச்சாரப்படி
24 மணித்தியாலத்துக்கு உள்ளுக்கு அடக்கம் செய்வதற்கு விரும்புவார்கள். ஆகவே அந்த நாட்டில் அடக்கம் செய்வதற்கு அவர்கள் தங்களது சத்திய கடிதத்தை சம்மத கடிதத்தை கொடுப்பார்கள். கொடுத்தால் வெளிநாட்டு அமைச்சு அங்கே உள்ள ஜித்தாவிலோ ரியாதிலோ உள்ள இலங்கை தூதுவராலயத்துக்கு அவர்கள் அறிவித்து அங்கே அடக்குவதற்கு ஏற்பாடு செய்வார்கள். அதுக்கு இன்னொரு வகை, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவர்கள் அந்த பொடியை இறந்தவரின் உடலை எமது நாட்டுக்கு கொண்டு வந்து தாங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறாக்கள் அந்த அவங்களோட விருப்பத்தை அந்த சத்திய கடிதாசில் சொல்லணும். ஆளை கொண்டு வந்து தாரன்னு சொல்லி கொண்டு வந்து தாரன்னு சொல்லிக்கொள்ள அதை எம்பசிக்கு அறிவித்து தொடர்பு இது பண்ணுவோம். சில நேரம் அதில் செலவுகள் வரும். கொண்டு வந்து தாரத்துக்கு அந்த ஸ்பான்சர் அந்த செலவை பொறுப்பேற்க வேண்டும். சில நேரம் இவர் பாய்ந்து களவாக வேலை செய்தால் அல்லது இன்னொரு இடத்துல ஒளிந்திருந்தால் பதியாமல் சென்றிருந்தால் இவர்களுக்கு இந்த செலவை பொறுப்பெடுக்க யாரும் இல்லை. அதே போன்று அடுத்து அப்படியான நிலைமை வரும்போது என்ன செய்வார்கள்? எது மாற்று நடைமுறை இருக்கிறதா? இங்கே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிந்து செய்யவில்லை ஒன்று, இன்னொன்று அங்கு தொழில் பிடிக்கவில்லை என்று இன்னொரு வீட்டுக்கு தப்பிச் சென்று விட்டார். அவர் இப்போது மரணித்து விட்டார். அவரை கொண்டு வருகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு உங்களிடம்தான் முறைப்பாடுகள் வரும். அதனை எவ்வாறு கையாள்வீர்கள்? உதாரணமாக பதிவு செய்து விட்டு சென்று அந்த நாட்டில் இருந்தால் நாங்கள் அதற்கு உதவி செய்வோம், பொறுப்பெடுப்போம். அந்த இறந்தவரின் உடலை கொண்டு வருவதற்குரிய பணம் போதாமல் இருந்தால் அல்லது அந்த ஸ்பான்சர் உடன்படவில்லை என்றால் எமது இந்த பதிவின் ஊடாக இன்சூரன்ஸ் காப்புறுதி இருக்கின்றது, அதற்கூடாக நாங்கள் அந்த கொண்டு வருகின்ற செலவுக்கு உதவி செய்வோம். ஆனால் பதிவு செய்யாமல் சென்றால் அவ்வாறான உதவி எமது நிறுவனத்தால் வழங்கப்பட மாட்டாது. அவ்வாறானவர்கள் வெளிநாட்டு அமைச்சுக்கூடாக அந்த அவர்களது கோரிக்கையை மேற்கொள்ள வேண்டும். வெளிநாட்டு அமைச்சு இந்த உறவினர்களை அழைத்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார்கள். சில நேரம் பணம் இந்த உறவினர்களால் கட்ட வேண்டி வரும். சிம்லி அவரிடம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அண்மையில் அரசாங்கம் இந்த வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் அதிக அளவில் டாலர் அனுப்புகின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவுகளாக அவர் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை வழங்குகின்றது. வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான வசதி, அதே போல அவர்களுக்கான மேலும் முக்கியமான பல வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக சற்று விளங்கப்படுத்துங்க. ஆமாம், எமது அண்மைய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கினால், இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை நாங்கள் நோக்கினால், முக்கியமாக வெளிநாடு சென்று உழைக்கின்ற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற அந்த அவர்களது பணத்தை சரியான வழியில் எமது நாட்டிற்கு அனுப்பவில்லை. அவர்கள் சில முகவர்கூடாக அல்லது உண்டியல் உண்டியல் மூலமாக அல்லது ஹவாலா மூலமாக தங்களது உறவினருக்கு அந்த பணத்தை அனுப்புகின்றார்கள். அவ்வாறு அனுப்புகின்ற பணம் எமது அரசாங்க மத்திய வங்கியிலோ எந்த வங்கியிலோ கணக்கிலிடப்பட மாட்டாது. ஆகவே இங்கு பணம் வந்ததாக எந்த ரெக்கார்ட்ஸும் அரசாங்கத்துக்கு இல்லை. அது உண்மையிலேயே சட்டவிரோதம். எமது நாட்டு சட்டத்தை பொறுத்தவரையில், அந்த நாட்டு சட்டத்தை பொறுத்தவரையிலும் அது சட்டவிரோதம். அதனால் எமது நாட்டு பொருளாதாரத்திற்கு எந்த ஒரு பங்களிக்கும் அவர்கள் செய்யாதவர்களாக கருதப்படுகின்றார்கள். அது குற்றமாக கருதப்படும். தற்போது அரசாங்கம் அதனை கட்டுப்படுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த உண்டியல் மூலமாக அனுப்புவதை பெரும்பாலும் குறைத்து கொண்டு வருகின்றது. அதே போன்று அடுத்த பக்கமாக சரியான முறையில் பணத்தை அனுப்புவதற்கு அரசாங்கம் சில ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. உதாரணமாக அந்த சரியான முறையில் பணத்தை அனுப்புவவர்கள் கார் பெர்மிட், வாகன வரி தீர்வையற்ற வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கின்றது. அதே போன்று தீர்வையற்ற மோட்டார் பைக் இறக்குமதி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கின்றது. அதே போன்று குறைந்த வட்டி வீதத்தில் கடன் வழங்குகிறது. அவர்கள் வீடுகளை வாங்குவதற்கு, வீடுகளை கட்டுவதற்கு குறைந்த வட்டி வீதத்தில் கடன் வழங்குகின்றது. அதே போன்று பல ஆண்டுகளாக வெளிநாட்டில் சேவை செய்து தனது இயலாத காலத்தில் நாட்டுக்கு திரும்பி வந்த பிறகு அவருக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீமை, மனுசவி என்ற பெயரில் ஒரு பென்ஷன் ஸ்கீமை ஆரம்பித்திருக்கும். இவ்வாறு பல்வேறு ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறேன். உதாரணமாக $50,000 மேலே இலங்கைக்கு அனுப்பினால் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அவருக்கு ஒரு தீர்வையற்ற கார் எடுப்பதற்கு அனுமதி பத்திரம், வெஹிக்கிள் பெர்மிட் வழங்கப்படுகின்றது. $3,000 மேலே அனுப்பினால் ஒரு மோட்டார் பைக் அனுப்புவதற்கு வழங்கப்படுகின்றது. அதே போன்று பிரைவேட் பேங்க்ஸ், தனியார் வங்கிகளும் பல்வேறு ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. சிலர் ஒரு பரிசுகளை வழங்குகின்றார்கள், டிக்கெட்டுகளை வழங்குகின்றார்கள், பல்வேறு ஊக்குவிப்பு தொகைகளை வழங்குகின்றார்கள். கடந்த காலத்தில் நாங்கள் நோக்கினால் $1 $2 கூடுதலாக இங்கே பணம் செலுத்தினார்கள். அது அடுத்த கட்டமாக மாறி $10 செலுத்தினார்கள். அதாவது அனுப்புகிற அமௌண்ட்டை விட
10 ரூபா கூட அவங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த சரியான முறையில் பணத்தை கொண்டு வரதுக்கு நாட்டுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்தபடியால் தற்போது அந்த பணம் சரியான முறையில் வர ஆரம்பித்திருக்கின்றது. நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஓரளவு சரியான திசை நோக்கி செல்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போல் இன்னும் ஒரு கேள்வி திரு இல்ஹாம் காசிம் அவர்களிடம், அதாவது இந்த அரச ஊழியர்கள் வெளிநாடு செல்வதற்கு 5 வருட கால விடுமுறை, 2 வருட கால விடுமுறை என்றெல்லாம் நடைமுறைகள் இருந்தது. இன்னும் அமலில் இருக்கிறதா? அது எப்படியான நடைமுறை? ஆம், அந்த 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 முறை இன்னும் அமலில் இருக்குது. அதை கொண்டு இந்த அரச ஊழியர்கள் தான் 5 வருடத்துக்கு இங்கே லீவ் போட்ட பின் வெளிநாடு போகலாம். அது அவங்க வெளிநாடு சென்ற அவங்களோட ப்ரொமோஷன்லேயோ அவங்களோட சீனியரிட்டிலேயோ எதுவும் குறைவு ஏற்படாது. அவங்க 5 வருடத்துக்கு பிறகு அல்லது 2 வருடம் போகும்னு 2 வருடத்துலேயும் வந்து இணைந்து கொள்ளலாம். ஆனால் அவங்களோட சீனியரிட்டியில் எந்தவித பாதிப்பும் இல்லை, ப்ரொமோஷனில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தாண்ட ஜொப்பை மீண்டும் செஞ்சு கொண்டு போகலாம். அதில் ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு ஊழியர் விரும்பி வெளிநாடு செல்வதற்கான விண்ணப்பிக்கின்ற போது அந்த விருப்பத்தை கட்டாயம் அந்த நிறுவனம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை அந்த நிர்வாகம் தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. சிலர் இப்போது விண்ணப்பித்து எங்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக கூறப்படுகிறது. அந்த சுற்றுப்பதிப்படி அப்படி ஒரு விடயம் இருக்கிறதா? நிறுவனம் அனுமதிக்க வேணும். அனுமதிச்சால் தான் அவங்களே போகலாம். அது ஒரு உரிமை மீறல் என்றெல்லாம் ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை? இல்லை, இதுவரைக்கும் வரவில்லை. அப்படி முறைப்பாடுகள் வந்திருக்கிறதா என்று ஒரு கேள்வி. கடந்த காலத்தில் இருந்த அந்த தடையை இப்போது நீக்கி இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் ஒரு தடை ஒன்று இருந்துச்சு. கவர்மெண்ட் சர்வன்ட், அரசாங்க உத்தியோகத்தர் வெளிநாட்டுக்கு போக விரும்புகிறார், ஆசைப்படுகின்றார், கூடுதலாக சம்பாதிக்க விரும்புகிறார் என்றால் அவருக்கு போக இயலாது. இந்த ஜாப் போனால் இந்த ஜாப் அடிபட்டு போகும் அல்லது இல்லாமல் போகும் என்ற ஒரு பயம் இருந்தது. அதனை கருத்தில் கொண்டுதான் இந்த அரசாங்கம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பதற்காக அந்த தடையை நீக்கியது. அந்த சுற்று நிருபத்தை மாற்றம் செய்து வேண்டிய அரசாங்க உத்தியோகத்தில் வெளிநாட்டுக்கு செல்லலாம், 5 வருட அனுமதி பெற்று செல்லலாம், அவர்களுக்கு எந்த ப்ரமோஷனில் எந்த பாதிப்பும் ஏற்படாது, சீனியாரிட்டியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது, திரும்ப வந்து அந்த ஜப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அந்த சேக்குலர் சுற்றறிக்கை மூலமாக உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்போது இன்னும் ஒரு அநேகருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடுமுறை காலம். வெளிநாடு சென்று விட்டார்கள். இந்த சுற்றுநிருபம் அல்லது இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டால் சென்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் அந்த பிரச்சனை வந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அதனை எவ்வாறு கையாளும்? ஆமாம், அவ்வாறு இதுவரையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அவ்வாறு வந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் அது சம்பந்தமாக தலையீடை மேற்கொண்டு அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தை நடத்தி அல்லது அமைச்சரவைக்கு பத்திரம் சமர்ப்பித்து அதனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இதனை தவிர்த்து மேலும் பல புதிய சேவைகள் பலவற்றை முன்னெடுப்பதாக கூறியிருந்தீர்கள். எப்படியான சேவைகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முன்னெடுக்கப்படுகிறது? ஆமாம், அண்மை காலங்களாக எமது நிறுவனம் பல புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டது. உதாரணமாக அந்த FBR பிரச்சனை அல்லது பெண்கள் வெளிநாடு செல்லும் போது அவர்கள் குழந்தைகளை பராமரிப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று இருந்தது. அது கடந்த காலத்தில் 5 வருடங்களாக இருந்தது. அண்மை காலத்தில் அது சீர்திருத்தம் செய்யப்பட்டு 2 வருடங்களாக குறைக்கப்பட்டிருந்தது. 2 வருட குழந்தை உள்ளவர்கள் செல்ல முடியாது. 2 வருட மேற்பட்ட குழந்தைகள் இருப்பவர்கள் ஃபேமிலி கேர் ரிப்போர்ட், அந்த குழந்தையை பராமரிப்பதற்கான ஒரு பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். யார் சரி அவர் ஒருவர் இன்னொருவர் அதை பொறுப்படுத்தி தான் பொறுப்புன்னு சொல்லி சமர்ப்பித்தால் அவர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம். அவ்வாறு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை, ஒரு இலகுபடுத்தலை அண்மைய அரசாங்கம், எமது கௌரவ அமைச்சர் மனுஷ நாணயக்கார அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அதே போன்று ஏர்போர்ட்டில் நாங்கள் அவதானிக்கலாம், விமான நிலையத்தில் செல்கின்ற போதும் சில கவுண்டர் இருக்கும். விஐபி அல்லது பிரமுகர்கள் செல்வதற்கான சில கவுண்டர் இருக்கும், இலேசாக செல்லலாம். அதே போன்று தொழிலுக்காக செல்கின்றவர்களை அங்கே கவனிக்க ஆட்கள் இல்லை அல்லது கவனிப்பாரற்ற நிலையில் அவர்கள் செல்கின்றார்கள். இதனை அடையாளம் கண்டு ஹோப் கேட், நம்பிக்கை நுழைவாயில் என்ற ஒரு பகுதி ஆரம்பித்து இவ்வாறு தொழிலுக்காக செல்கின்றவர்களுக்கு அங்கு கவனிப்புகள் வழங்கப்படும். அவர்களுக்கு அந்த எம்பார்கேஷன் ஃபார்ம் நிரப்புவதற்கு கஷ்டமாக இருந்தால் அதனை உதவி செய்து நிரப்பி கொடுப்பார்கள். அதே போன்று அவர்களுக்கு உரிய கைட் பண்ணுவாங்க. என்ன சரி பிரச்சனை வந்தால் உதவி செய்வாங்க. 24 hours அந்த கவுண்டரில் ஹோப் கேட்டில் எங்களுடைய ஸ்டாஃப் இருப்பாங்க. போராக்களுக்கு சரியாக கௌரவமான முறையில் அங்கே அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணுவார்கள். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன அந்த பாஸ்போர்ட் எடுப்பதற்கு சப்போர்ட் கொடுக்குறோம்னு சொல்லி அதை நான் குறிப்பிட்டேன் ஏற்கனவே. ஹோப் கேட், இந்த நோ பே லீவ், அரச விடுமுறை, இவ்வாறு இது போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை நாங்கள்
அறிமுகப்படுத்தினோம். அதே போன்று இன்றும் நாங்கள் குறிப்பிட மறந்துவிட்டேன், அந்த டெக்ஸ் ஃப்ரீ அல்லது நாங்கள் அண்மையில் செய்திகளில் காணலாம், இலங்கையில் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவர்கள் அல்லது சம்பளம் எடுக்கின்றவர்கள் குறிப்பிட்ட ஒரு தொகையை அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்த வேண்டும். ஆனால் அந்த முறை வெளிநாட்டில் சம்பாதித்து இலங்கைக்கு அனுப்புகின்றவர்களுக்கு அரசாங்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை, எந்த டெக்ஸையும் விதிக்கவில்லை. அவர்கள் தாராளமாக தங்களது பணத்தை சரியான வங்கிகளுக்கு ஊடாக அனுப்பலாம். 1 லட்சமோ 2 லட்சமோ எந்த கட்டுப்பாடும் இல்லை. எனவே இவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முன்னெடுக்கின்ற முக்கியமான சேவைகள், கடமைகள், அவர்கள் முன்னெடுக்கின்ற புதிய திட்டங்கள் தொடர்பான பல விடயங்கள் தொடர்பில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பேசியிருந்தோம். எனவே தொடர்பான விரிவான விளக்கங்களை வழங்குவதற்காக இருவர் வந்திருந்தார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தாக இருக்கின்ற திரு AHM ஜிப்லி அவர்களும், அதே போல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய மீள் ஒருங்கிணைப்பு பிரிவினுடைய உதவி முகாமையாளர் திரு N இல்லாம் காசிம் அவர்களும் நிகழ்ச்சி நடந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், விளக்கங்களை வழங்கியிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு வசந்தம் டிவியின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இருவருக்கும் நன்றிகள். நன்றி பிரசன்னா அவர்களே, மற்றும் வசந்தம் நேயர்களுக்கும் எமது இந்த மக்கள் சேவைக்கு அழைத்தமைக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. அவ்வாறான விடயங்களோடு அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். வணக்கம்.